viewers, welcome to உணவுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple breakfast recipe number 2. இப்போ எல்லா குழந்தைகளுமே வந்து வீட்ல தான் இருக்காங்க. சோ இந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்த்தியா அதுவும் இல்லாம டேஸ்டா டிஃபரண்டா செஞ்சு கொடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே சவாலான விஷயம் தான். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரே இதுல ரெண்டு விதமான ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு ராகி சேமியா வந்து எடுத்துர்க்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ராகி சேமியா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் ஃபுல்லா நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இது வந்து கொதிக்க வச்ச தண்ணிலாம் கிடையாது, பச்சை தண்ணி தான். அந்த தண்ணியில நம்மளோட ராகி சேமியா ஒரு பாக்கெட்டை கட் பண்ணிட்டு உள்ள வந்து போட்டுடலாம். உள்ள போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து தண்ணியில ஊற வச்சிருங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா போதும். இந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி முழுகிற மாதிரி வச்சு இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த ரெசிபிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு தினமும் இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் இந்த ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்மளோட இட்லி தட்டை எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அந்த ஊற வச்ச சேமியாவை வந்து மேலே வச்சிடலாம். நீங்கள் வந்து துணி போட்டு இட்லி தான் வார்ப்பீங்க அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 தட்டில் வந்து நான் ஊற வச்ச சேமியா எல்லாத்தையும் வச்சிடுறேன். இப்போது இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சேமியாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா போதும். இது வேகிற டைமில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நான் வந்து இதை குக் பண்ணி வச்சிடறேன். அதுக்குள்ளே நான் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராகி சேமியா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்கும். இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக நசுங்கும். இப்போ கார சேமியா எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ராகியும் இந்த முருங்கைக்கீரையும் சேர்றப்ப செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முருங்கைக்கீரை நீங்கள் 2 கைப்பிடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை வேகுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. 2 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை வெந்துடும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா உதிரியாக தான் இருக்கும். அதை வந்து நல்லா உதிர்த்து விட்டு இது உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தினமும் இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து டக்குன்னு யாருக்கும் வந்து ஞாபகம் வராது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த கார சேமியா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஜென்ட்லாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேணாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட தாளிச்ச சேமியா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இனிப்பு சேமியா எப்படி செய்கிறது அப்படின்றதே டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 2 பாக்கெட் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா 2 ஐட்டமும் செஞ்சு வச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ராகி சேமியா, அதை வந்து உள்ள உதிரியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இனிப்பை மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே செஞ்சு முடிச்சிடுங்க. அப்போ தான் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா உதிரியாக நம்மளோட சேமியா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்ச தேங்காய் 2 கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சக்கரை தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு தட்டி வச்ச ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையாலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மதியமும் வச்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இனிப்பு சேமியாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கு இது 2 வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் நமக்கா இருக்கட்டும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிஸ், அதுக்கப்புறம் விளாக்ஸ் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்மளோட உணவுகள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட இனிப்பு சேமியா, கார சேமியா ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.